தசாவதார கதைகளின் மூலம் விஷ்ணு பகவானை தரிசிக்க வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் முதல் வணக்கம். RMK பாடசாலா வழங்கும் தசாவதாரம் உலகத்தில் வாழும் ஜீவராசிகளை காக்க இறைவன் உருவமெடுத்து இறங்கி வருவதே அவதாரமாகும். கடவுளின் பல அவதாரங்களில் விஷ்ணு பகவானின் தச அவதாரங்கள் மிகவும் சிறப்பானதாகவும் அற்புதமானதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும். மனிதனின் பரிணாம வளர்ச்சியை விஷ்ணுவின் தசாவதாரத்தின் மூலம் அறிய முடிகிறது. உயிர்கள் முதலில் நீரில்தான் தோன்றுகிறது. முதல் அவதாரமான மச்ச அவதாரம் நீரில் வாழும் மீனாக அவதரித்திருப்பார் பகவான். மச்ச அவதாரம் சத்தியுகத்தில் நடந்ததாக சொல்லப்படுகிறது. முதல் அவதாரமான மச்ச அவதாரம் தோன்றிய வரலாற்றை அறியலாம். இதோ உங்கள் பார்வைக்கு மச்சவதாரம். कृष्णानंद कृपा जलते कंसारे कमले चहरे कालियमर्दन कृष्ण नमो हर भक्तं ते परिपालयमा. எத்தனை அற்புதமான சக்திகளை கொண்டிருந்தாலும் அன்பும் அரணும் தான் அவனை காக்கும். ஆணவம் கொண்டிருந்தால் அந்த சக்தி அழியப்படும். இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, தேவர்களுக்கும், ஏன் அந்த கடவுளுக்கே பொருந்தும். அப்படி ஆணவம் கொண்ட பிரம்மதேவன் தன் வேலைகளை விடுத்து தொழில் கொள்ள தொடங்கினார். பிரம்மன் உறங்கும் காலத்தை கூலி காலம் என்று கூறுவர். பிரம்மதேவர் உறங்கினார். கூலி காலம் பிறந்தது. வானமும் பூமியும் கருத்து பெருமழை பொழிந்தது. நீரால் உலகங்கள் மூழ்கத் தொடங்கியது. இந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்ட ஹயக்ரீவர் 4 வேதங்களையும் கவர்ந்து சென்று ஆழ்கடலின் அடிப்பகுதியில் மறைத்து வைத்துக் கொண்டார். கூலி காலத்தின் உச்சம் பிரளயம் என்பதால் தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் ஸ்ரீ விஷ்ணு பகவானிடம் சென்று பிரளயம் ஏற்பட்டு விட்டது, உயிர்களை காக்குமாறு வேண்டினர். கருணை கடலான பரந்தாமன் இவ்வுலகத்தை காக்கவும் அசுரரான ஹயக்ரீவரை அழிக்கவும் யோசித்தார். பெரும் வெள்ளத்தால் உலகமே மூழ்கிக் கொண்டிருந்த சமயம் ஒரு சில பகுதி மட்டும் மூழ்காமல் இருந்தது. அதுதான் நமது தமிழ் மண்ணாகும். ஒரு காலத்தில் தமிழகம் பெரும் நிலப்பரப்பை கொண்டிருந்தது. அந்த நிலப்பகுதியை சத்தியவிரதன் என்னும் ராஜரிஷி ஆண்டு வந்தார். ஒழுக்கத்திலும் வீரத்திலும் சிறந்தவர் அவர். அவர் ஒரு தீவிர விஷ்ணு பக்தரும் கூட. அந்த மன்னன் தினமும் நதிக்கரையில் நீராடிவிட்டு ஸ்ரீ விஷ்ணுவை நினைத்து பூஜைகள் செய்து வழிபட்டு வருவது வழக்கம். அவ்வாறு வழிபட்ட போது ஒரு சிறிய மீன் அவரது உள்ளங்கையில் துள்ளியது. அந்த மீன் மிகவும் பிரகாசமாக இருந்தது. சற்று உற்று நோக்கினார். அந்த மீன் பேசத் தொடங்கியது. நல்வழியில் ஆட்சி புரியும் மன்னனே, இந்த நதியில் ஆபத்தை கொடுக்கும் சில உயிரினங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் என்னை உங்களோடு அழைத்து சென்று வசிக்க ஓர் இடத்தை கொடுத்து என்னை காப்பாற்றுங்கள் என்று சொன்னது. மீன் பேசுவதைக் கண்டு ஆச்சரியத்துடன் பார்த்தான் சத்தியவிரதன். அந்த சிறிய மீனை எடுத்து தன் கமண்டலத்தில் வைத்துக்கொண்டு அரண்மனைக்கு எடுத்து சென்றார். அரண்மனையை அடைந்ததும் அச்சிறிய மீன் கமண்டலம் அளவிற்கு வளர்ந்தது. அதன் காரணம் அவருக்கு புரியவில்லை. ஆனால் மீன் வளர்ந்து கொண்டே இருந்தது. பிறகு விஸ்வரூபம் எடுத்த அந்த மீனை தனது படைகளின் உதவியோடு கடலுக்கு சென்று விட்டார். கடலுக்குள் விட்ட அந்த மீன்
அதன் மூக்கின் மேல் ஒரு கொம்புடன் மேலும் வளர்ந்து கொண்டே சென்றது. அந்த மீன் சத்தியவர்தனை பார்த்து, நான் சொல்வதை கவனமாக கேள். உலகம் பிரளயத்தால் அழிந்து கொண்டிருக்கிறது. இது உன் நாட்டையும் மக்களையும் விடாது. இன்றிலிருந்து 7வது நாளில் நீ பார்த்து கொண்டிருக்கும் இந்த சமுத்திரம் உனது நாட்டையும் நாட்டு மக்களையும் விழுங்கப் போகிறது. அதனால் நீ விரைவாக சென்று நாட்டில் வாழும் மக்களையும் முனிவர்களையும் சப்த ரிஷிகளையும் காடுகளில் வாழும் விலங்குகளையும் உணவு தானியங்களையும் ஓரிடத்தில் சேர்த்து வைத்துக்கொள். அப்போது உன் முன் ஒரு கப்பல் தோன்றும். அது சமுத்திர வெள்ளத்தை எதிர்த்து மிதக்கும் சக்தி வாய்ந்தது. அதில் அனைத்தையும் ஏற்றி என் மூக்கின் மேல் உள்ள கொம்பில் கட்டிவிடு. அதற்கு பின்பு நடப்பதை நீயே காண்பாய் என்று சொல்லி அந்த மீன் மறைந்தது. மீன் உருவில் விஷ்ணு தனக்கு சொன்ன கட்டளையை ஏற்று ஓரிடத்தில் அனைத்தையும் மலை போல் சேர்த்து வைத்தான் சத்தியவர்தன். அப்போது கண் முன்னே கப்பல் தோன்றியது. அதில் அனைத்தையும் நிரப்பினார். உடனே கடலின் மைய பகுதியில் இருந்து நினைத்து பார்க்கவே முடியாத உருவத்துடன் மீன் ஒன்று மிதந்து வந்தது. அதன் மூக்கின் மேல் ஒரு கொம்புடன் கப்பலுக்கு அருகில் வந்து நின்றது. பிறகு சத்தியவர்தன் மீனின் கொம்பில் கப்பலை கட்டிவிட்டார். பிரளயம் ஆரம்பமானது. கடல் கொந்தளித்தது. அண்ட சராசரங்களும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. அலைகள் மிக உயரமாக எழுந்து பூமியின் நிலப்பரப்பை நீரால் மூழ்கடித்தது. இந்த பிரளயத்தில் உயிர்கள் அனைத்தும் மடிந்தன. தனது கொம்பில் கட்டப்பட்ட அந்த கப்பலை தன் சக்தியால் கடலில் ஓர் நிலப்பரப்பை ஏற்படுத்தி பத்திரமாக மீட்கச் செய்தார். மச்சவதாரமாக இருக்கும் திருமால். பிறகு 4 வேதங்களையும் கவர்ந்து சென்ற ஹயக்ரீவன் எனும் அசுரனை அழிக்க நீருக்குள்ளே சீறி பாய்ந்தார். ஒரு பெரிய உருவம் அவனை நோக்கி வந்ததைக் கண்டு தனது ஆயுதங்களை அந்த உருவத்தின் மீது எறிந்தான். அனைத்து ஆயுதங்களும் பொடி பொடியாக நொறுங்கியது. ஹயக்ரீவன் கண்முன்னே பெரிய உருவமாக மச்சவதாரத்தில் நின்றார் திருமால். தனது கொம்பினால் அவனை குத்தி கிழித்தார். சோமகாசுரன் என்னும் ஹயக்ரீவர் இறந்தார். திருமால் மச்ச அவதாரத்தில் பாதி மீனாகவும் இடுப்பிற்கு மேல் திருமாலாகவும் காட்சியளித்தார். மச்ச அவதாரனை அனைத்து தேவர்களும் சத்தியவிரதனும் அந்நாட்டு மக்களும் வணங்கி நின்றனர். உறங்கிக் கொண்டிருந்த பிரம்மதேவர் விழித்து எழுந்தார். தனது கர்வத்தின் காரணமாக நடந்த அனைத்தையும் நினைத்து அதிர்ச்சியும் வேதனையும் பட்டார். மீண்டும் தனது வேதங்களையும் சக்திகளையும் பெற ஸ்ரீமான் நாராயணனை வணங்கி நின்றார். பிறகு நாராயணன் அன்ன உருவில் காட்சியளித்து அருளுபதேசம் செய்தார். அறத்தின் பொருளை வேதங்களின் தலைவரான பிரம்மன் உணர்ந்தார். உயிர்களை படைக்கத் தொடங்கினார். உலகம் மீண்டும் புத்துயிர் பெற்றது. இவ்வாறாக மச்ச உருவில் உலகை காத்த பெருமானின் திருக்கோயில்கள். வேத நாராயண பெருமாள் ஆலயம். இந்த மத்ஸ்ய ஜெயந்தி நாளில் வேதம் ஓதும் வேதியர்கள், அந்தணர்கள், ஜோதிடர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மீனவர்கள் மீனை உண்பார்கள். அனைவரும் ஊத்துக்கோட்டை நாகலாபுரத்தில் உள்ள வேத நாராயண பெருமாளை வணங்க அவர்கள் தொழில்நாள் அவர்களுக்கு ஏற்பட்ட சாபங்களும் தோஷங்களும் நீங்கி உயர்வு ஏற்படும் என்பது ஐதீகம். மற்றும் மீன் உருவில் ஆன மச்ச அவதார கோயில் சென்னையை அடுத்து ஈசியா சாலையில் அமைந்துள்ளது. அக்கோயிலின் சிறப்பு 108 பொறிக்கப்பட்ட தூண்களால் சூழப்பட்ட விஷ்ணுவின் கடற்கரையோர சிலை இரவில் வியத்தகு முறையில் ஒளிரும் என்பதே ஆகும். இத்துடன் மச்ச அவதாரம் இனிதே நிறைவடைகிறது.